பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் தியானத்துக்காக ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 17வது வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்தா என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஜலப்பிரவாகம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை காண்பிக்கிறதாக நம்ம வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். பிரச்சனைகள் வரும்போது அது ஒரு ஜலப்பிரவாகத்தின் எந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு வல்லமையோட சில பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஜலப்பிரவாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மனுஷருடைய வாழ்க்கையில, அநேக மனுஷருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஜலப்பிரவாகம் போல வல்லமை நிறைந்த பயங்கர சக்தி உள்ளதான பிரச்சனையின் மத்தியிலூட அவர்களால மீண்டு வர முடியாத, சம்மேளிக்க முடியாத பிரச்சனையின் மத்தியிலூட அவர்கள் கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்திலே நமக்கு ஒரு சகாயம் பண்ண வேண்டுமானால் அது மனுஷனால முடியாது. காரணம், அது ஒரு ஜலப்பிரவாகம் போல சக்தி உள்ளது. அந்த நேரத்திலே நமக்கு அதிலிருந்து ஒரு உதவி வேண்டுமானால் தேவனால மட்டும்தான் முடியும். இங்க நம்ம பார்க்கிறோம், ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்ன அவர் தூக்கி விட்டார், அவர் தூக்கி விடுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து தூக்கி விடுகிற தெய்வம். அவர் உயரத்திலிருந்து கையை நீட்டி இருக்கிறார். ஆகையால நம்மை உயரத்திலே அவர் தூக்கி விடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. என்னிலும் பலவான்களாயிருந்தா என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். அந்த ஜலப்பிரவாகம் என்பது பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். சில மனுஷர்கள், துன்மார்க்கரான மனுஷர்களாலே நமக்கு ஜலப்பிரவாகத்தை போன்ற பிரச்சனைகள் வரலாம். நமக்கு எதே வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களின் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷர்களுக்கு என்னை தப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கிட்ட ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மை தப்புவிக்கிறாரா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார்கள். என்னிலும் பலவான்களாயிருந்தா என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவன். ஜலப்பிரவாகத்தை போல நமக்கு விரோதமாக வருகிற சத்ருவின் கைகளில் இருந்து, கொடுமையான மனிதர்களிடத்தில் இருந்து, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிடன்னு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துவார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டுகிறதுனால நம்மை அவர் உயர தூக்குவார். அல்லேலூயா. சத்ரு நம்மை காண முடியாதபடி, தொட முடியாதபடி அவர் நம்மை உயர தூக்குகிற தேவன். அவர் ஆபத்து நாளில் நமக்கு எதிரிட்டு வருகிறார். எல்லாருக்கும், எல்லா கைகளுக்கும் முன்பாக தேவன் நம்மை விடுவித்து, அவர்கள் நமக்கு விரோதமாக வரும்போது தேவன் நமக்கு ஆதரவாயிருப்பார். ஆண்டவர் நமக்கு ஆதரவாயிருந்தால் யாரும் நமக்கு மேல எழும்ப முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஆதரவாயிருப்பார். இன்னும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் தூக்கி விடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஜலப்பிரவாகம் போல உனக்கு நேராக வருகிற மனுஷர்களுக்கிட்ட நான் உன்னை தூக்கி விடுவேன். அதுதான் இங்க நம்ம இது தாவீது எழுதிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. துர்ச்சன பிரவாகத்தில் இருந்து என்னை விடுவித்தார் என்று இங்க பவுல் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். துர்ச்சன பிரவாகம், இதுதான் அந்த ஜலப்பிரவாகம் போல துர்ச்சன பிரவாகம். துன்மார்க்கமான மனுஷர்கள் நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பும் போதும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை உயர தூக்குவேன், ஒருவனும் தொட முடியாதபடி உன்னை உயர தூக்குவேன். அதனோட உதாரணமா நம்ம யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பை துர்ச்சன பிரவாகத்திலிருந்து ஆண்டவர் உயர தூக்கினார். யாரும் தொட முடியாதபடி
பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாக அவனுடைய சிங்காசனத்தை வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவனை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக்கி வச்சார். ஒருத்தரும் அவனை தொட முடியல. ஹல்லேலூயா. அதற்கு முன்னே அவனை குழியில போட்டார்கள், சிறைச்சாலையில போட்டார்கள், அவனை வீட்டுல வேலைக்கு வைத்தார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் தேவன் அவனை உயர்த்தின போது அவனை ஒருவராலும் தொட முடியாத அளவுக்கு அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படிப்பட்டதான ஜலப்பிரவாகம், துர்ச்சன பிரவாகத்தினால நீங்க இந்த நாட்களிலே வேதனைப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு பிரியமானவர்களை அவர் விடுவிப்பார். நீங்க அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு என்னை தப்பு வைத்தார். அல்லேலூயா. நம்மேல அவர் பிரியமாயிருக்கணும்னா நாம் அவரை பிரியப்படுத்துகிறவர்கள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த துர்ச்சன பிரவாகத்திலிருந்து தண்ணீரை போல, ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து ரட்சிப்பார் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகையால தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையாயிருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து உயர்த்தி விசாலத்திலே வைப்பாராக. ஆமென், ஆமென்.